Hello and welcome to our channel. இன்று டங்ஸ்டன் சுரங்கத்துறையின் விசித்திரமான ஆனால் சர்ச்சையான உலகத்தை ஆராயவிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவின் முன்னணி சுரங்க நிறுவனமான வேதாந்தா தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டத்தை கவனமாக பார்க்க போகிறோம். டங்ஸ்டன் எதற்கு பயன்படுகிறது, அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன என்பதை பற்றி விவாதிக்கிறோம். இதன் மூலம் இயற்கை மற்றும் மனிதர்களுக்கு ஏற்படும் ஆழ்ந்த தாக்கங்களை ஆராய்வோம். டங்ஸ்டன் மிகவும் அரிதான மற்றும் நீடித்த தன்மையுடைய ஒரு உலோகம். இதன் தனித்துவமான பண்புகள் வான்வெளி, பாதுகாப்பு, மின்னணு சாதனங்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் போன்ற துறைகளில் அவசியமாகிறது. மின்துணிகளிலிருந்து துளையிடும் கருவிகள் வரை டங்ஸ்டன் நவீன தொழில்நுட்பத்திற்கு தேவை. டங்ஸ்டன் முன்னேற்றத்திற்கு அவசியமானது என்றாலும் அதனை அகழ்தல் பெரும் விலை கொண்டது. நன்மைகள்: டங்ஸ்டன் சுரங்கம் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் மற்றும் உலகளாவிய தொழில்துறையின் தேவையை நிறைவேற்றுகிறது. தீமைகள்: 1. வாழ்விட அழிப்பு, 2. நிலத்தடி நீர் மாசுபாடு, 3. மற்றும் அதிக கார்பன் உமிழ்வுகள் போன்றவை ஏற்படுகின்றன. நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் எதிராக இந்த விலையை செலுத்த தயாராக உள்ளோமா என்ற கேள்வி எழுகிறது. டங்ஸ்டன் தூள் மற்றும் ரசாயனங்களுக்கு உட்படுத்தப்படுதல் கடுமையான சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துகிறது. சுரங்கப் பணியாளர்கள் மூச்சு விடுதல் சிக்கல்கள், நுரையீரல் நாரிழிவு தொற்று மற்றும் கேன்சர் ஆகியவற்றுக்கு ஆட்படுகிறார்கள். அருகிலுள்ள சமூகங்களில் நீரிலும் நிலத்திலும் நீண்டகால மாசுபாட்டால் நீடித்த நோய்கள் ஏற்படுகின்றன. வேதாந்தா லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய சுரங்க மற்றும் வள கூட்டுத்தாபனங்களில் ஒன்றாகும். 1976ஆம் ஆண்டில் அனில் அகர்வால் நிறுவிய இதுவே எண்ணெய், வாயு மற்றும் உலோகங்கள் துறைகளில் பெரும் வளர்ச்சியை அடைந்தது. பொருளாதாரத்தில் இதன் பங்களிப்புகள் இருந்தாலும் வேதாந்தா சுற்றுச்சூழல் அழிவு மற்றும் மனித உரிமை பிரச்சினைகள் குறித்த விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. தமிழகத்தில் அரிட்டப்பட்டியை சுற்றியுள்ள டுங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி மெலூரிலிருந்து மதுரை வரை 5000 குறைந்தது மேற்பட்ட விவசாயிகள் அண்மையில் பேரணி நடத்தினர். இந்த போராட்டங்கள் ஒரு ஆழ்ந்த பிரச்சினைக்கு வெளிப்பாடாக உள்ளன: வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் மோதல். ஆனால் இதிலிருந்து ஊடகங்கள் எங்கே? இவ்வாறான முக்கியமான பிரச்சனைகளின் செய்தி கவர்ச்சிகரமான கதைகளின் பின்னால் மறைந்து விடுகிறது. இந்த கவனக்குறை ஆதரவு தேவைப்படும் மக்களின் குரலை மங்கச் செய்கிறது. நாம் இந்த தேசத்தின் கல்வியுள்ள இளைஞர்கள் பற்றி என்ன? நீதியும் நிலைத்தன்மையும் நிலைக்க இது எங்கள் பொறுப்பல்லவா? நம் நிலமும் மக்களும் அடுத்த தலைமுறைக்கு செல்வது நம் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளின் மீதுதான். இந்த அநியாயங்களை அனுமதிக்கின்ற தங்கள் பங்கை கேள்வி கேட்கும் நேரம் இது. குறுகிய கால நன்மை நீண்ட கால சேதத்திற்கு பொருத்தமானதா? இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கிய அரசின் முடிவு மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலை விட நிறுவன லாபங்களை முன்னுரிமைப்படுத்தியதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மீது ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் செல்வந்தர் தொழிலதிபர்களின் அழுத்தத்திற்கு ஆட்பட்டதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர். இது டங்ஸ்டன் சுரங்கத்தை பற்றிய விவாதத்தை விட அதிகம். இது நம் கிரகத்தையும் மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை சார்ந்தது. மனித வாழ்க்கை அல்லது இயற்கை அழகை இழக்காமல் வளர்ச்சி என்னும் ஒரு உலகத்தை கற்பனை செய்யுங்கள். அது நிஜமாகும். நாம் அதை செய்ய முடியும் என்றால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஒரு தேசத்தின் முன்னேற்றத்தில் ஆட்சி முக்கிய பங்கை வகிக்கிறது. நம் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகள் நம் தற்போதையதையும் நம் அடுத்த தலைமுறையினருக்கான எதிர்காலத்தையும் வடிவமைக்கின்றன. நியாயமான மற்றும் நெறிமுறை கொண்ட தலைவர்களை தேர்வு செய்தால் மட்டுமே பாதுகாப்பான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உறுதிப்படுத்த முடியும். நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. நபர் மீதான லாபத்தை மதிக்கும் ஒரு எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம். இந்த செய்தி உங்களை தொடும்போது அதை பகிரவும், உங்கள் குரலை எழுப்பவும் மற்றும் செயல்படவும். ஒன்றிணைந்தால் நாம் மாற்றத்தை உருவாக்க முடியும்.